உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறது. ரிஷபத்திலிருந்து இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி, இந்த தனுசு ராசிக்கு தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை துலாம் ராசியை குரு பார்க்கிறார். மிகவும் ஒரு அற்புதமான இடம் 11ஆம் இடம், லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதுபோக அதனுடைய சிறப்பு பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆவது இடம் கும்பம். அந்த கும்பத்தையுமே குரு பார்க்கிறார். இது ரெண்டுமே குரு பகவானுடைய விசேஷ பார்வைகள். பொதுவான பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் அப்படின்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கிறார். இப்போ இந்த 3 இடங்களும் குரு, முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த 3 இடத்தை பார்க்குறாருன்னா 11ஆம் இடம், 3ஆம் இடம், உங்களுடைய ராசி எல்லாமே அற்புதமான இடமாக இருக்குது. அப்போ இதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விமோச்சனம் கிடைக்கும். உண்மையாக நீங்கள் பட்ட எல்லா விதமான துயரத்திலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், கடன்ல இருந்தும், குடும்ப பிரச்சனையிலிருந்தும், துரோகத்தில் இருந்தும், கெட்ட பழக்க வழக்கத்தில் இருந்தும் மீண்டு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல தாங்க உங்களுக்கு இருக்குது. அது போக நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த குரு நின்னது பாதகஸ்தானம், எங்கே? 7ஆம் இடத்துல. அப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையில்லாதவங்கனால உங்கள் வீட்டில், உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில யாராவது உள்ள பூந்து உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. கணவர் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாரு, உங்க கணவர் இன்னும் வரலையா, உங்க கணவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை, உங்க கணவர் பார்த்தீங்கன்னா பார்ல இருந்தாரு. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உங்ககிட்ட தாறுமாறாக சொல்லலாம். அப்படியா? பார்ல இருந்தாரா? அந்த பொண்ணு கூட பேசினாரா? இன்னைக்கு அவர் வரட்டு பார்த்துக்கிற அப்படின்னு அவங்ககிட்ட அவங்களுடைய சமாதானத்துக்கு அப்படி பேசிட்டு, நீங்கள் கணவர் வந்ததுக்கப்புறம் உங்களை பற்றி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் நம்பலை, இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருத்திக்குவாங்க. அது இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க சொல்கிறத நம்பிட்டிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இதனால் வாக்குவாதங்கள், உங்கள் வீட்டுக்கு கூடிய நிம்மதியே கெட்டு அந்த குடும்பம் பிரச்சனையாகி பிரிய போகும் சூழ்நிலைக்கு வந்துடும். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அடுத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு லிமிட் வைங்க. இல்லைன்னா அவங்க சொல்கிறதையுமே கேட்டு அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பிச்சிருங்க. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு என்னவோ அதை பாருங்கள். அது போக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீரியடில் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது நிறைய உருவாகும். நீங்கள் தங்கம் வாங்கலாம், வைரம் வாங்கலாம். நீங்கள் ஆசைப்பட்ட நகைகளை கண்டிப்பாக இந்த பீரியடில் வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்திருக்கிறது. உண்மையாக
தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம். காசு அப்படியே வச்சுருக்காதீங்க. அது போக காசை இது மாதிரி நம்ம நகைகளுக்கு செலவு பண்ணால் நம்ம கையில் இருக்கக்கூடிய இருப்பு குறைஞ்சிருமே அப்படின்னு வேதனைப்பட வேண்டாம். நீங்கள் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரம் இப்போ வந்தாச்சு. அதனால் கஞ்சத்தனம் வேண்டாம். கண்டிப்பாக செலவு பண்ணுங்க. யாரும் 200 வருஷம் இருக்க போகிறதில்ல. நீங்கள் செலவு பண்ணாமல் அந்த காசு வச்சுருந்தா அந்த காசு உங்களுக்கு அப்புறம் யாருக்கு? உங்களுடைய மக்களுக்கு, அவங்களுடைய மக்களுக்கு. அப்படி வேண்டாம். இருக்கிற வரைக்குமே அனுபவிங்க. அனுபவிக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அதனால் தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் இப்போ எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போக உங்களுக்கு அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வேதனை தீரும். நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். உங்கள் வேலையில் மாற்றங்கள் உருவாகும். வேலையில் நல்ல பதவி கிடைக்கும். நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆகப்பட்டது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடன்களை கண்டிப்பாக கட்டலாம். இந்த பீரியடில் உங்களுக்கு லோன் எல்லாமே ரொம்ப திருப்தியாக வரக்கூடிய தடைப்பட்ட அந்த லோன்கள் இந்த பீரியடில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக உயர் பதவியில் இருக்கிறவங்க, தொழில் அதிபர்கள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க, ஒரு மியூசிக் இல்லை தயாரிப்பாளர்கள், இதில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே பார்க்க போனால் தனக்கு பாதுகாப்பு கொடுத்து வைத்து கொள்வது நல்ல விஷயம். அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம பணங்காசு சம்பாரித்தோம், பேர் புகழும் சம்பாரித்தோம். உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில தடைகளோ, சில எதிர்ப்புகளோ, எதிரிகளால் பிரச்சனைகளோ, துரோகிகளால் பிரச்சனைகளோ இது மாதிரி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்குன்னு தேவையான பந்தோபஸ்து செஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயங்கள். அதுபோக தனுசு ராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு இந்த கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த பீரியடில் உங்களுக்கு சால்வ் ஆகுவதற்கு, அப்போ அந்த கண்ணு அது ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை வைத்தியம் பார்த்தோ அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக இருங்க, மருத்துவரை போய் பாருங்கள். அது போக உங்களுக்கு இந்த தலையில் பின்பகுதியில் நீர் கோர்த்துருக்கும், இல்லை பின்பகுதியில் அடிபட்டிருக்கும். எப்போவோ அடிபட்டது இப்போ சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அது மாதிரி பிரச்சனை வந்தாலும் வரும். அது இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது போக இப்போ ஆண் பெண் இருக்கிறீங்க தனுசு ராசியில், பெண்களுக்கு பிஸ்னஸ் ஆகட்டும், நல்ல வேலையாகட்டும், அதில் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். அப்போ தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் தன் கணவரை விட இப்போ அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பீரியட் வந்துடும். அப்போ தான் இஷ்டப்பட்டு, தான் ஆசைப்பட்டு தன்னுடைய கணவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம், தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம். அதற்குண்டான நேரகாலங்களும் வந்தாச்சு. இப்போ நல்லா இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானை தான் நீங்கள் வணங்கணும். ஏன்னா அந்த 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த குருடைய பார்வை எல்லாமே நல்லா இருந்துட்டாலுமே அந்த குரு நிற்கக்கூடிய ஸ்தானம் பாதகஸ்தானம். அப்போ 7ஆம் இடம் என்பது குடும்பம். அந்த குடும்பத்தை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த குடும்பத்தை பாதிக்கக்கூடாது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எங்களுக்கு எந்த குழப்பங்களும் வரக்கூடாது அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.